அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இன்னைக்கு மண்டே, நிஃப்டி எக்ஸ்பைரி எந்த மாதிரி மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ரீமியம் லெவல் பேஸ் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் மூமெண்டம் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஒரு பையிங் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி காட்டிட்டு நமக்கு ஒரு கேப் டவுன் மூமெண்டம் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு இம்பார்ட்டன்ட். நமக்கு பார்த்தோன்னா 30 மினிட்ஸ்ல தான் லெவல்ஸ் எடுத்தது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணி என்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். எந்த மாதிரி லெவல்ஸ்ல உள்ள போகலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு ஒரு கேப் டவுன் மூமெண்டம் கொடுத்துருக்காங்கன்னா இதுல எதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ஒரு கேப் டவுன் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு லெவல்ஸ் எந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க செல்லர்ஸ் அப்படிங்கிறத அங்க பார்க்கணும். செல்லரோட வியூல மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நமக்கு பையிங்கிறத காட்டிலும் செல்லர்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கிற இதுதான் பார்க்கணும். சரிங்களா? நமக்கு செல்லர் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். நமக்கு ஒரு செல்லிங் யார் இந்த இடத்த செல்லிங்ல இருக்காங்க, யாரு செல்லிங்க கன்டினியூ பண்ணல, ப்ராஃபிட் புக் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு கேப் டவுன் மூமெண்டம் அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு இந்த இடத்த யாரு ப்ராஃபிட்ல இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு கால் செல்லர் ப்ராஃபிட் இருப்பாங்க, அதாவது கால் செல்லர் ப்ராஃபிட்டபிள்ல இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அதாவது எக்ஸ்ட்ரா க்ளோசிங் எக்ஸ்ட்ரேவோட க்ளோசிங் பிரைஸுக்கு பிலோ நமக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நல்ல ஒரு கேப் டவுன் மூமெண்டம் அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால் செல்லர் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. அந்த ப்ராஃபிட்டை புக் பண்றாங்களா இல்ல, அதாவது கவர் பண்ண போறாங்களா, சரிங்களா? அந்த பர்சனை செல் பண்ண பர்சனை கவர் பண்ண போறாங்களா இல்ல கன்யூஸா செல்லிங் பண்றாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இம்பார்ட்டன்டா பார்க்கணும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா புட் செல்லர் என்ன பண்ணுவாங்க, சரிங்களா? புட் செல்லர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க என்ன இருப்பாங்க, லாஸ் இருப்பாங்க. சரிங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேப் டவுன் மூவ்மெண்ட்லயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வெளியே எக்ஸிட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். எதனால அப்படின்னா ஸ்டாப் லாஸ் டிகர் ஆயிருக்கலாம். சரிங்களா? சடனா ஓப்பனிங்லேயே ஓப்பனிங் பிரைஸ் பேஸ் பண்ணி நமக்கு ஸ்டாப் லாஸ் இல்லாம இருக்கிறவங்களும் பார்த்தோன்னா நமக்கு சடலாம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கலாம். ஓவர் லாஸ்ல லாஸை புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் நடக்கும். லாஸை புக் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? புட் சைடில் பிரீமியத்துல பார்த்தா லாஸை புக் பண்ணும்போது என்ன நடக்கும்னா கொஞ்சம் விதமான பொசிஷன் கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அவங்க ஏற்கனவே லாஸ்ல இருப்பாங்க. சரி, ஓப்பனிங்லேயே பாதி பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் அங்க ஹிட் ஆயிருக்கும், பாதி பேர் எக்ஸிட் ஆயிருப்பாங்க அப்படிங்கிறது. மீதி பேர் அந்த இடத்துல லாஸை புக் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். சரிங்களா? பொசிஷன் கீழே வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க லாஸை புக் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா அவங்க லாஸை புக் பண்ணும்போது நமக்கு புட்டோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? புட்டோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும்போது புட்டோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறவங்க என்ன நடப்பாங்க அப்படின்னா ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான டைரக்ஷன் இருக்கும். அதே மாதிரி காலோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா டவுனுங்க அப்படிங்கிறதா நடக்கும். சரிங்களா? இந்த விதமான ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன டிசிஷன் எடுக்க போறாங்க, சரிங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். எந்த அளவுக்கு புட்டோட பிரீமியத்தை புட் செல்லர் வச்சிருந்த பொசிஷனை கவர் பண்ணி எப்ப முடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்த பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, புட் செல்லர் பொசிஷன் கவர் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அப்படிங்கிறத நமக்கு அவங்க ஸ்ட்ராங்கா செல்லிங் ஆக்டிவிட்டி பண்றாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அந்த விதமான ஆக்டிவிட்டி பார்த்துட்டு தான் நமக்கு ஆப்போசிட்ல கால் செல்லர் என்ன பண்ணணும் அப்படின்னா அதனால புட் செல்லரை பார்த்துட்டு கால் செல்லர் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நடக்கணும். அவங்க ரியாக்ஷன் கொடுத்தா தான் நமக்கு ஒரு அப்டெண்டுக்குண்டான ஆக்டிவிட்டி பண்ணணும். அதாவது பொசிஷன் கவர் பண்ணா மட்டும்தான் நமக்கு ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது மேல போவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு 30 மினிட்ஸ் கேண்டலோட க்ளோசிங் பிரைஸுக்கு எடுத்திருக்கோம். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு எந்த லெவல்ஸ்க்கு பிலோ போகக்கூடாது, எந்த லெவல்ஸ்க்கு அபோவ் இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு க்ளோசிங் மேஜரா க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இந்த க்ளோசிங் பிரைஸுக்கு பிலோ போயிருக்காங்களா இல்ல டுடேவோட ஓப்பனிங்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு நமக்கு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். இந்த பிரீமியம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிரீமியத்தோட க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணி சப்போர்ட் லெவல்ஸ் எடுத்திருக்கோம்.
இதோட ப்ரீமியத்தோட க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து 30 மினிட்ஸ்ல வந்து சப்போர்ட் லெவல்ஸ் எடுத்திருக்கும். சரிங்களா? அது ஹாஃப் அன் அவர் கேண்டலோட க்ளோசிங் பிரைஸ் தான் இந்த சிங்கிறத நோட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து ஹாஃப் அன் அவர் கேண்டலோட க்ளோசிங் பிரைஸ் தான் நமக்கு வந்து நோட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது நமக்கு எப்போ வந்து என்ட்ரி எடுக்கணும், எப்போ கன்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத அந்த இடத்த பார்ப்போம். சரிங்களா? நமக்கு வந்து 9:30க்கு அபோவ் வந்து சரிங்களா 9:30 கேண்டில், அதாவது 9:30 மணிக்கு வந்து அபோவ் வந்து தான் பார்க்க முடியும். அதாவது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து பார்த்தோன்னா 9:45க்கு தான் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி 9:40க்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? அதோட கம்ப்ளீட் கேன்சல் 9:45க்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து என்ட்ரிக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்கு ஆஃப்டர் தான் வந்து என்ட்ரி வந்து பிளான் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து எந்த சப்போர்ட் லெவல்ஸ் இருக்காங்களா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? நமக்கு பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து பிரீமியத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா பார்த்தோன்னா 9:40க்கு வந்து க்ளோசிங் பிரைஸ் எடுத்துட்டோம். அதுக்கு பிலோ பாருங்க நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, புட்டோட பிரீமியத்துல பார்த்தா பிலோ வந்து பிரீமியம் வந்து பிலோ போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். சரிங்களா? 9:40க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட்டோட பிரீமியம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பிரைஸ்க்கு பிலோ இருக்காங்கிறதையும் நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த லெவல்ஸுக்கு சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கிறாங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா? இந்த லெவல்ஸ்க்கு சஸ்டெயின் ஆயிட்டு இருக்காங்க, அதாவது காலோட பிரீமியம் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கிறாங்கிறதையும் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா புட்டோட பிரீமியம் பார்த்தோன்னா அது ஓப்பனிங் பிரைஸ் சொல்றது, அதாவது 30 மினிட்ஸ் கேண்டலோட க்ளோசிங் பிரைஸ் பிலோ இருக்காங்க, இவங்க வந்து அபோவ் இருக்காங்க. அப்படிங்கும் போது பார்த்தா நமக்கு வந்து இந்த இடத்த வந்து கால் செலர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கவர் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து டிசைட் பண்ண முடியும். சரிங்களா? நமக்கு வந்து அந்த இடத்த வந்து டிசைட் பண்ண முடியும். க்ளோசிங் பிரைஸ்க்கு அபோவ் இருக்காங்க பேஸ் பண்ணிட்டு வந்து புட்டோட பிரீமியம் பார்த்தோன்னா பிலோ க்ளோசிங் பிலோ இருக்காங்க பேஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த காலோட பிரீமியத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஐடியா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, இந்த இடத்துல வந்து நமக்கு பார்த்தா 97 ரூபா அப்படிங்கிற பிரைஸ் லெவல்ஸ்ல இருந்து பார்த்தா நமக்கு வந்து என்ட்ரிக்கு உண்டான ஆக்டிவிட்டியை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூமெண்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எடுத்திருக்கோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 164 ரூபா அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்க என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து பார்த்தோன்னா ஸ்டாப் லாஸ்ங்கிறது அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து 50 பாயிண்ட்டுக்கு வரும். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி நீங்க என்ன ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி உங்களோட ரிஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டு என்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு பார்த்தோன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தோன்னா பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு வந்து கரெக்டா அந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்து பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். இவ்வளோ வந்து சப்போர்ட்டும் இங்கே பிரேக் அவுட் பண்றாங்க, இங்கேயும் பார்த்தா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்றாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கிருந்து நம்ம வந்து என்ட்ரி வந்து பிளான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இங்கிருந்து வந்து பிளான் பண்ணி தான் நம்ம க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணி பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து பிரேக் டவுன் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 164 ரூபா அப்படிங்கிற லெவல்ஸ் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 230 ரூபா 240 ரூபா அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து போயிருக்காங்க. இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எடுக்க முடியும். எந்த அளவுக்கு ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஏடிஎம்ல இருந்து அவங்க ஐடிஎம் ஆகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து இந்த லெவல்ஸ்க்கு பிலோ வந்து போனாங்கன்னா அவங்க வந்து வேற லெவல்ஸுக்கு போறாங்க அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணி நமக்கு வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ், எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.